இஸ்ரேலில் வாழும் அமெரிக்கர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அரசு. காசா, ஏமன், லெபனானில் இருந்து தொடர்ச்சியான பலகட்ட ராக்கெட் தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது விழுந்து வருவதால் இஸ்ரேலில் வாழக்கூடிய அமெரிக்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் ஒரே இடத்தில் பல பேர் ஒன்று சேரும் நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அமெரிக்க அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. லெபனான் ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனான் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தெற்கு லெபனான் பகுதியை முழுமையாக லெபனான் இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர இஸ்ரேல் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று லெபனான் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இஸ்ரேல் மீது விழுந்த ராக்கெட் தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எழுந்த நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த தாக்குதலை தங்கள் நிகழ்த்தவில்லை என்று மறுத்துள்ளது. மேலும் ஹிஸ்புல்லா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் எத்தீன் கூறுகையில், போர் நிறுத்த உடன்படிக்கை கொண்டு வந்ததிலிருந்து ஹிஸ்புல்லா எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை. இஸ்ரேலின் அத்துமீறல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கையை லெபனான் அரசிடமே ஒப்படைத்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இஸ்ரேல் லெபனான் அரசுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை சுத்தமாக மதிக்காமல் அலட்சியமாக நடந்து கொள்கிறது என்றும் எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றும் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் உள்நாட்டு உளவு அமைப்பான ஷின் பெட் அமைப்பின் தலைவராக இருந்த ரோனன் பாரை பதவி நீக்கம் செய்த நடவடிக்கைக்கு இடைக்கால தடை. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முரணாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சுயநலத்துடன் செயல்படுவதாக ரோனன் பார் குற்றம் சாட்டு சுமத்திய நிலையில் அவர் உள்நாட்டு உளவுத்துறையின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் இந்த நீக்கத்திற்கு இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் இந்த நீக்கத்தை கண்டித்து டெல் அவிவில் கடுமையான போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. காசா இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் நேற்று சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் 32 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு இருப்பதாக காசா சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது.